கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:36. என் இருதயம் பொருளாசையினால் சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொருளாசை. பொருள் நம்மளுக்கு முக்கியம் தான். ஆனா, அந்த ஆசை தான் நம்மளுக்கு பாவத்தில கொண்டு போய் விட்டுருது. தேவனை விட்டு பிரியிற ஒரு சூழ்நிலை ஆயிருது. அதனால நம்ம எதுல சாஞ்சி இருக்கணும்னா, கர்த்தருடைய சாட்சிகளில சாஞ்சி இருக்கணும். எது இல்லனாலும் அவரு செய்ற அற்புதங்கள் இயேசு எனக்கு செய்தாருன்ட்டு, அது சாட்சிகளை சொல்லணும். அப்ப நம்ப ஆசையில நம்ம விழுந்துறக்கூடாது. எந்த ஆசையிலனா, பொருள் ஆசையில. அப்ப நீங்க 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, அங்க நாகமான் வந்து குஷ்டரோகத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டான். எலிசா மூலியமாக பெற்றுக்கொள்றாரு. அப்ப அவர் பெற்றுக்கொண்டுட்டோனே, வெகுமதிய எலிசா கிட்ட குடுக்குறாரு. எலிசா வந்து என்ன செய்றாரு, அது வேணான்னு சொல்றாரு. ஒரு ஊழியக்காரங்களா இருந்தா, நம்ம ரொம்ப நிதானிக்கணும். எந்த பொருளு, எந்த காரியங்கள் அதான் சொல்றேன். நம்ப அவங்கள பார்த்து ஏதாவது கிடைக்குமான்ட்டு நம்ப போய் ஊழியம் எடுக்கக்கூடாது. அது நம்ம ரொம்ப நிதானித்து தேவன் இது நம்மளுக்கு குடுக்குறாரா, நம்மள செய்றாரான்ட்டு கர்த்தருடைய வார்த்தைய நம்மள தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இவரு வேணான்னு சொல்லிட்டோனே, அங்க கேயாசி இருக்கிறாரு. அவரு என்ன செய்தாரு, அந்த வெகுமதிய வேகமா போய் நாகம்மன்ட்டேருந்து கேட்டு எடுத்துக்கிட்டாரு. அந்த ஆசை பாருங்க, அந்த சாட்சிலாம், அற்புதம், தேவனுடைய மகிமையெல்லாம் பார்த்து கூட அதெல்லாம் வேணாம். அவருக்கு அந்த பொருள் வேணும். ஓடி போய் அடைஞ்சு எடுத்துக்கொண்டாரு. எலிசா சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் குஷ்டரோகம் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்றாரு. அப்ப பாருங்க, அப்ப அவரு என்ன செய்றாரு, எலிசா விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த பொருள் ஆசை இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அவனுக்கு குஷ்டம் வந்துச்சு, அவனுக்கு கேவலமான ஒரு கலம் வந்துச்சு. மனம் திரும்பி வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் சொல்லுவாங்க, "உன்ட்ட காசு இல்ல, பொருள் இல்ல, உன்ட்ட இது இல்லன்னு" சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு அவமானமா ஆனாலும் பரவால்ல, அவங்களுக்கு அடைஞ்சே ஆவணும்னு. அதான் சொல்றேன். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, அந்த பொருளாசையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால அவங்க வேற கல்யாணம் பண்ணி, சாட்சி இல்லாம மோசமா போயிருது வாழ்க்கை. அந்த ஆசை நம்மளுக்கு எப்படியாவது அடையணும்னு தெரிஞ்சு, இன்னைக்கு இப்ப நெறைய ஏமாற்றங்கள் நடக்குது. ஒரு பொருள விக்கிறதுக்கு வந்து அவங்க என்னமென்னமோ சொல்லி, நம்மள ஆசைய கட்டி, நம்ம எப்படி வேணாலும் வாங்கறதுக்கு பொய்யெல்லாம் சொல்லி செய்வாங்க. அத நம்ம ஏமாந்து என்ன செஞ்சிடுறோம், வாங்கிறோம். அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, பொருளாசைக்காரன குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு எவ்வளோ திரளான ஆசைகள் இருந்தாலும் அவங்களுக்கு பத்தாதுன்றாரு. அப்ப அது வந்து அவங்களுக்கு ஜீவன் இல்ல. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த பொருள் ஆசையினால தேவனுடைய மகிமையை விட்டு விடக்கூடாது. அதனால இதெல்லாம் வந்து அழிவுக்குரிய காரியங்களு. தேவைதான், ஆனாலும் அதிகமாக நேசிச்சு தேவனுடைய மகிமையை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு அதுதான் சொல்றாரு. அவருடைய மகிமையில சார்ந்து கொள்ளணும், அவருடைய சாட்சியில சார்ந்து கொள்ளணும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். காட் பிளஸ் யூ.